சோ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு உடனே ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ತಕ್ಷಣವಾಗಿ 20வது அதிகாரம் பாருங்க ஃபர்ஸ்ட் பார்ட் 20ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ಭಾಗ பிசாச வந்து கெட்டுறாரு ஆண்டவர். இதான் அந்த வலு சர்ப்பம். என்ன டிராகன் சொன்னாங்கல்ல டிராகன். இந்த வலு சர்ப்பத்த ஆண்டவர் வந்து கெட்டுறாரு ஃபர்ஸ்ட். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ சைத்தான். ಪುರಾತನ ಸರ್ಪವನ್ನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರು ಕಟ್ಟಿ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிசாச வந்து கெட்டி 1000 இயர்ஸ் வந்து அவன வந்து கெட்டி ஒரு பாதாளத்துக்கு ஆண்டவர் போடுறாரு. ಅಲ್ಲಿ 1000 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಆತನ ಕಟ್ಟಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಪಾತಾಳಕ್ಕೆ ತಳ್ಳಿ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுக்கு ஆண்டவர் கெட்டுறாரு இப்படி? பாருங்க 3வது வசனம். 20வது அதிகாரம் 3வது வசனம். 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 20ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಚನ. அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். இல்ல 3வது 8 வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு ஜனங்களை என்ன பண்ணாதபடிக்கு மோசம் மோசம் போக்காதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? பிசாச ஒரு சிறையில போடுறாரு. ಅಲ್ಲಿ ಜನರನ್ನ ಮರಳುಗೊಳಿಸದ ಹಾಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಅಧೋಲೋಕಕ್ಕೆ ಆತನನ್ನ ತಳ್ಳಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதை எடுத்து தூக்கி போடுறாரு கீழ. ಅವನನ್ನ ಎತ್ತಿ ಕೆಳಗಡೆ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ பூமியில 1000 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 வருஷம் ஏசப்பா வந்து அரசாட்சி செய்கிறார். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ 1000 ವರ್ಷ ಆಳ್ವಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆಳ್ವಿಕೆಯನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. அப்போ இயேசு கிறிஸ்து ஆளும்போது அந்த பூமியில நிறைய பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசன புத்தகங்கள்லாம் இருக்கு. ஏசாயால அப்படிலாம் எழுதியிருக்குன்னா சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒண்ணா மேயுமா அப்படிலாம் இருக்குமா? எல்லாம் சமாதானமா இருக்குமா உலகமே? ಅಲ್ಲಿ ಯೇಸನ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಸಿಂಹವು ಮೇಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಅದನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಆಟ ಆಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ யுத்தத்துக்கு வைத்த ஆயுதங்கள் கன்னு இருக்காது. கத்தி எல்லாம் என்னவா யூஸ் ஆகுமா? மண்வெட்டி மாதிரி யூஸ் பண்ண போறாங்களா? ஏன்னா ಅಲ್ಲಿ யுத்தத்துக்கு எதுவும் தேவைப்படாதான். ಅಲ್ಲಿ ಯುದ್ಧಕ್ಕೆಂಬುದಾಗಿ ಸಿದ್ಧಪಡಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಯುದ್ಧದ ಆಯುಧಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಸಲಿಕೆಯಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಗಲ್ಪಟ್ಟಿರ್ತವೆ. ஆனா 1000 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? ஆண்டவர் வந்து அதை திருப்பி ரிலீஸ் பண்ணுவாரு பிசாச. பாருங்க ಅಲ್ಲಿ 7வது வசனத்துல பாருங்க. 1000 வருஷத்துக்கு அப்புறம் பிசாச ஆண்டவர் வந்து ரிலீஸ் பண்ணுவாரு. ಅಲ್ಲಿ 1000 ವರ್ಷಗಳು ತೀರಿದ ನಂತರದಲ್ಲಿ ಸೈತಾನನಿಗೆ ಸೆರೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತದೆ. அப்போ ஆண்டவர் வந்து ரிலீஸ் பண்ணுவாரு. என்ன ஆகும்? ಅಲ್ಲಿ ಆತನನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ? அவன் திருப்பி வந்து ஜனங்களை என்ன பண்ணுவானா? திருப்பி வந்து டிசீவ் பண்ண பாப்பானா பிசாசு. ಅಲ್ಲಿ ಪುನಃ ಜನರನ್ನ ಮರಳುಗೊಳಿಸಿ ಆತನ ನಡೆಸ್ತಾನೆ. அப்ப ஆண்டவர் வந்து பிசாச வந்து அழிப்பாருங்க. ಆಗ ದೇವರು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸೈತಾನನ್ನ ಅಳಿಸಿ ಹಾಕ್ತಾರೆ. அது மாத்திரமல்ல, ಅದು அந்த ಮಾತ್ರವಲ್ಲ, ஒரு பெரிய நியாய தீர்ப்பு நடக்குது. ஜட்ஜ்மென்ட், தி கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மென்ட். 11வது வசனத்துல இருந்து 15வது வசனத்துல பாருங்க. 11ನೇ ವಚನದಿಂದ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ அங்க வந்து ಅಲ್ಲಿ ஆ, ಕಡೆಯ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಲ್ಲಿ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. இந்த நியாய தீர்ப்புல கிறிஸ்டியன்ஸ் இருக்க மாட்டாங்க. ಈ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರುಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. ஏன்னா பாருங்க யாரெல்லாம் இந்த இதுல இருப்பாங்க. இந்த 12வது வசனம் படிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம் படிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். பாருங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நம்பலையோ அவங்க கிரியைக்கு தக்க மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு? நியாயம் தீர்க்கிறார். ಅಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬಲ್ಪಡಲಿಲ್ವೋ ಅವನವನ್ನ ಕೃತ್ಯಗಳ ಪ್ರಕಾರವಾಗಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಆಗಲ್ಪಡ್ತದೆ. அப்புறம் கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன பிரதர்? ಹಾಗಾದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಏನು? 15வது வசனத்தை படிங்க. 15ನೇ ವಚನ. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். சோ ஜீவ புஸ்தகத்துல யார் பேர் எழுதலையோ அவங்க தான் அக்னி கடலுக்கு போறாங்க. ಜೀವಬಾಧ್ಯರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಯಾರ ಹೆಸರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ ಅವರು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಬೆಂಕಿಗೆ ತಳ್ಳಲ್ಪಡ್ತಾರೆ. என்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ, ಯಾವಾಗ ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತೀರೋ, முழுதுமாய் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನೀವು ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಡ್ತೀರೋ, உங்க பேர் எங்க எழுதப்பட்டிருக்குது? ನಿಮ್ಮ ಹೆಸರು ಎಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. ಜೀವ ಪುಸ್ತಕ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இங்க அந்த நரக கடல்ல யார் அந்த தண்ணி அந்த அந்த என்ன கடல்? அக்னி கடல்ல யார போடப்படுறாங்க? ಆ ಒಂದು ಅಗ್ನಿಯ ಒಂದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಕಡಲಿನಲ್ಲಿ ಯಾರನ್ನ ತಳ್ಳುವುದಕ್ಕಿದ್ದಾರೆ? யாருக்காக இந்த கடல் செய்யப்பட்டது? ಯಾರಿಗಾಗಿ ಇದು ಬೆಂಕಿಯ ಕೆರೆದು ಉಂಟಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ? இல்ல அது தெரியும். இந்த அக்னி கடலை எதுக்கு ஆண்டவர் வந்து செஞ்சாரு? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಇದನ್ನ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? இது வந்து எங்க இருக்கு இந்த வசனம்? நீங்க யாரா பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இட் வாஸ் பிரிப்பேர் இப்பொந்த பிரதர் 10 இல்ல ஒரு இடத்துல என்ன போட்டிருக்குன்னா பிசாசுக்கும் பிசாசின் சேனைகளுக்கும் மரணத்துக்கும் பிசாசுக்கும் மரணத்துக்கு தான் இதை வந்து ஆண்டவர் வந்து கிரியேட் பண்ணாராம் அக்னி கடலை.
ಈ ಒಂದು ಬೆಂಕಿಯ ಕೆರೆಯನ್ನ ಸೈತಾನನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಅದನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ இது ಮನುಷ್ಯனுக்காக ஆண்டவர் வந்து சித்தப்படுத்தலங்க. ಮನುಷ್ಯರಿಗಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಇದನ್ನ ಉಂಟು ಮಾಡ್ಲಿಲ್ಲ. நரகத்துல மனுஷனை போடணுன்றதுக்காக ஆண்டவர் வந்து நரகத்தை கிரியேட் பண்ணல. ನರಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಹಾಕ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ಲಿಲ್ಲ. ஒருத்தன் நரகத்துக்கு போறானா அது யாரோட காரணம்? ஆண்டவர் வந்து அவனை நரகத்துக்கு அனுப்பல. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ಅವನನ್ನು ನರಕಕ್ಕೆ ಕಳಿಸಿರ್ಲಿಲ್ಲ. ஏன்னா அவனே சூஸ் பண்ணிக்கிறான் நான் நரகத்துக்கு போறேன் அப்படின்னு. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವನೇ ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ನಾನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா ஏசப்பா ரிஜெக்ட் பண்றான். ಯಾಕೆಂದ್ರೆ ಯೇಸುವನ್ನ ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் ரிஜெக்ட் பண்றதுனால அவன் நரகத்துக்கு போறான். ಆತನು ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ So, ಇದ್ದಾನೆ. நரகத்தை வந்து ஆண்டவர் வந்து மனுஷனுக்காக உண்டாக்கல, பிசாசுக்காகவும் மரணத்துக்காக தான் ஆண்டவர் வந்து மரணத்தை தூக்கி போடுறதுக்கு தான் ஆண்டவர் வந்து நரகத்தை உண்டு பண்ணார். ಅಲ್ಲಿ ನರಕವನ್ನ ಸೈತಾನನಿಗಾಗಿ ಮರಣಕ್ಕಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಬೆಂಕಿಯ ಕೆರೆಯನ್ನ ಅವರು ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட். ಅದನ್ನ ಸರಿಯಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. சோ அப்போ வந்து நம்ம வந்து எல்லா ஜனங்கள்கிட்டயும் சொல்லலாம், இயேசுப்பாவை நம்புங்க, சுவிசேஷத்தை நம்புங்க அப்படின்னு இயேசுப்பா பத்தி நம்ம சொல்லலாங்க. ಆಗ ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ನೀವು ನಂಬ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರಿಗೆ ನಾವು ತಿಳಿಸಲ್ಪಡಬಹುದು. சோ இங்க பிசாசு வந்து நரகத்துக்கு தள்ளப்படுறான். ಇಲ್ಲಿ ಸೈತಾನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನರಕಕ್ಕೆ ಆತನು ತಳ್ಳಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதே நேரத்துல வந்து யாரெல்லாம் இயேசுப்பா விசுவாசிக்கலையோ யாரெல்லாம் வந்து பாருங்க 8வது அதிகாரம் 21வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க 21:8 வேற யாரெல்லாம் இருக்கா அந்த நரகத்துக்கு யார் தள்ளப்படுறாங்க? பயப்படுகிறவர்களும் ம். அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பாருங்க இவங்க எல்லாம் தள்ளப்படுறாங்க. அதான் அந்த படத்துல நம்ம பாக்குறோங்க. ಇವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಆ ಒಂದು ಬೆಂಕಿಯ ನರಕಕ್ಕೆ ಕೆರೆಗೆ ಅವರು ತಳ್ಳಲ್ಪಡ್ತಾರೆ. ಇದೇ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ.